ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து முக்கியமான டாபிக், ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். நம்ம ஸ்கூல்லாம் படிக்கும்போது சொல்லுவாங்கல்ல, வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இது கண்டிப்பா 12th எக்ஸாமுக்கு வரும், 10th எக்ஸாமுக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டாபிக் இது. வெரி 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 இம்பார்ட்டன்ட் டாபிக். கண்டிப்பா இன்டர்வியூல கேட்பாங்க. கண்டிப்பா நீங்க ஒர்க் பண்ற இடத்துல இது தெரிஞ்சிருந்தாலும் ஒர்க்கே பண்ண முடியும், இல்லாட்டி ஒர்க் பண்ண முடியாது. டிஆர்எஸும் ஹெச்ஐயும் தெரியாம ஒரு விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒர்க் பண்ண முடியாது. அப்படி அவன் ஒர்க் பண்ணா சர்வே பண்ணிட மாட்டான், ரொம்ப நாளைக்கு சர்வே பண்ணிட மாட்டான். அப்படி சர்வே பண்ணாலும் ரொம்ப சஃபர் ஆகும். ஸோ அதனால ஹெச்ஏடிஆர்எஸ் இந்த ரெண்டு டாபிக்கும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். நல்லானா 100% தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம பார்க்க போறது டிஆர்எஸ், டிஸ்ட்ரிபியூட்டர் ரிசோர்ஸ் ஸ்கெடியூலர். நோட் பண்ணிக்கோங்க. டிஆர்எஸ்னா டிஸ்ட்ரிபியூட்டட் ரிசோர்ஸ் ஸ்கெடியூலர். ஸ்கெடியூலர் ஸ்பெல்லிங் என்ன? ஸ்கெட்ச் அடிக்கடி மறந்துடுது. டிஸ்ட்ரிபியூட்டர் ரிசோர்ஸ் ஸ்கெடியூலர். ஓகே. நேம்ல எல்லாமே இருக்குது. பிஎம்ஆர் பொறுத்த வரைக்கும் அதோட நேம் வச்சு நீங்க அது எதுக்கான அந்த ஃபீச்சர் அப்படிங்கிறத நீங்க வந்து கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகே. நேம்ல என்ன இருக்கு? டிஸ்ட்ரிபியூட்டட் ரிசோர்ஸ் ஸ்கெடியூலர். வாட் இஸ் ரிசோர்ஸ்? ரிசோர்ஸ்னா என்ன? வாட் இஸ் ரிசோர்ஸ்? கேன் எனிஒன்? CPU memory storage. Not storage, CPU memory. CPU memory, compute memory. Compute resource. Compute resource, CPU memory தான் compute resource சொல்லுவோம். Storage is a different part. சரிங்களா? இதுக்கு பேர் compute resource. Compute resource நம்ம resource மீன் பண்றது CPU memory தான் resource நம்ம மீன் பண்ணுவோம். Distributor, what is distributor? எல்லாத்தையும் பகிர்ந்து அளிக்கிறது, பிரிச்சு கொடுக்கிறது. Scheduler, schedulerனா இந்த டைமுக்கு இத கரெக்டா பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு ஸ்கெடியூல் பண்ணி பண்றது. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் ரிசோர்ஸ் ஸ்கெடியூலர். அப்ப இதுலயே உங்களுக்கு அர்த்தம் இருக்குது. ஒரு விஷயத்த அந்த ரிசோர்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஸ்கெடியூல் பண்ணுது, இதான் அதோட அர்த்தம். ஓகே. வாட் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன், வாட் இஸ் ரிசோர்ஸ் அப்படின்னா, ஒரு கிளஸ்டர் இருக்குது. இந்த கிளஸ்டர் கீழே ESXi இருக்கும். இந்த கிளஸ்டர் கீழே ஒரு ESXi இருக்குது. இந்த ESXiல VMs ரன் ஆகும். எத்தனை VM அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம், இத்தனை VM ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. தென் அடுத்து ஒரு ESXi இருக்கும், அது கீழே VMs ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளஸ்டருக்கு நாலு ESXi இருக்குன்னு வச்சுப்போம். நாலு ESXi இருக்குது அப்படின்னா, இப்ப ரிசோர்ஸ் வந்துட்டு ஈவனா இருக்கணும். ஓகேங்களா? ஈவனா இருந்தாதான் உங்களுக்கு ஒர்க்லோடு இல்லாம இருக்கும். நான் நேற்று ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், ஒர்க்லோடு பத்தி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அதுதான் இதுக்கான அந்த எக்ஸாம்பிள் இதுக்கு அப்ளிகபிள் பண்ணி பார்த்துக்கோங்க. டிமோஷன் டாபிக் சொல்லியிருக்க ஒரு எக்ஸாம்பிள். இப்ப ஒருத்தருக்கே ஒர்க்லோடு அதிகமா கொடுத்தா அப்படின்னா என்னால எதுவுமே பண்ண முடியாது. இப்ப வந்து நான் வந்து ஒரு 10-15 ஸ்டூடெண்ட் நான் இப்ப கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதே இது ஒரு 100 ஸ்டூடெண்ட் 200 ஸ்டூடெண்ட் வர்றப்ப என்னால ப்ராப்பரா எடுக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன். என்னோட ஒர்க்கை என்னோட ஃப்ரெண்டுக்கு, அதாவது என்னோட கொலிக்கு யாராவது இருந்தால் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன். சரி, எனக்கு வந்து ஒரு 200 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, 200 ஸ்டூடெண்ட்டுக்குமே ஒரே செஷன்ல எடுக்க முடியல, ஸோ நீ எனக்கு கொஞ்சம் கிளாஸ் எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவங்கள ஒரு 100 பேரை நான் கொடுத்துருவேன். அப்போ அவங்க ஒரு 100 பேருக்கு எடுப்பாங்க, நான் ஒரு 100 பேருக்கு எடுப்பேன். இப்போ இதனால என்ன ஆகுது? என்னோட ஒர்க்லோடு கம்மியாகுது, நான் ஒர்க்லோடு அவங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ 2 பேருக்குமே இப்போ ஈவனா இருக்கு, ஒர்க்லோடு வந்து ஈவனா இருக்கு. அப்போ ஸ்மூத்தா போகுது கிளாஸ்.
இப்போ நானே அந்த எல்லா ஒர்க்லோடு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த 200 பத்தி என்னால மேனேஜ் பண்ண முடியுமான்னு கேட்டா சும்மா கிளாஸ் இருக்கலாமே தவிர 200 பத்தி கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. லைக் இன்டர்வியூ இருக்குது, கைடன்ஸ் இருக்குது, கெரியர் கைடன்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. கிளாஸ் மட்டும் எடுக்கிறது நம்மளோட ஜாப் கிடையாது. அது எல்லாமே 200 பேரையும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அப்ப நான் அந்த ஒர்க்கோட பிரிச்சு கொடுக்குறேன், கொடுத்தாதான் எனக்கு ப்ராப்பரான வேலை நடக்கும். ஸோ சேமே இப்ப ரிசோர்ஸ் இருக்குது, கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் இருக்குது, சிபியூ மெமரி ரிசோர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரிசோர்ஸை கிளஸ்டரை கீழே இருக்கிற விர்ச்சுவல் மிஷின் கிளஸ்டரை கீழே இருக்கிற இஎஸ்எஸ்ஐ ஹோஸ்டுக்கு ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றது யார் அப்படின்னா இந்த டிஆர்எஸ். இந்த டிஆர்எஸ் எங்க இருக்கும் அப்படின்னா கிளஸ்டர் லெவலில் நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். ஒரு கிளஸ்டர் கிரியேட் பண்றப்பயே நம்ம டிஆர்எஸ் எனேபிள் பண்ணணும், ஹெச்ஏ எனேபிள் பண்ணணும். இப்போ இதுக்கு எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு நான். ஸோ ஒரு கிளஸ்டர் ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் நியூ கிளஸ்டர் கொடுக்குறப்ப எனேபிள் டிஆர்எஸ் எனேபிள் ஹெச்ஏன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க எனேபிள் பண்ணா டிஆர்எஸ் எனேபிள் ஆயிரும். ஸோ டிஆர்எஸ் இஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் வித்தின் எ கிளஸ்டர். ஒரு கிளஸ்டர் டு இன்னொரு கிளஸ்டர் இது அப்ளிகபிள் ஆகுமான்னு கேட்டா டெஃபினெட்லி நாட். ஒரு கிளஸ்டருக்குள்ள ஃபார் எக்ஸாம்பிள் 10 ESXi இருந்தாலும் சரி, ஒரு கிளஸ்டருக்குள்ள 30 ESXi இருந்தாலும் சரி, அந்த விஎம் அதுக்குள்ள மைக்ரேட் ஆயிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஆர்எஸ் ஓட வேலை என்ன அப்படின்னா, இந்த ESXi 1 இருக்குது, இதுல ESXi 1 இருக்குது, 2 இது 3 சரிங்களா. இப்ப இந்த ESXi 1ல வந்து ஒர்க்லோட் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இந்த விஎம் ஆட்டோமேட்டிக்கா மைக்ரேட் ஆகி 3க்கு வந்துடும். இந்த 2ல வந்து அதிகமா ரிசோர்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா இது வந்து இங்க மைக்ரேட் ஆகும். ஸோ அது இன்டர்சேஞ்ச் ஆகி மைக்ரேட் ஆகிட்டே இருக்கும். விஎம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்காது. இன்னைக்கு இந்த ஹோஸ்ட்ல இருக்கும், இன்னைக்கு ஒரு விஎம் பாக்குறேன், அது இந்த ஹோஸ்ட்ல இருக்கும். நாளைக்கு அந்த விஎம் பார்த்தோன்னா வேற ஹோஸ்ட். ரிசோர்ஸை பொறுத்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நான் ஒரு விஎம் வச்சேன், 64 GB மெமரி அலோகேட் பண்ணிருக்கேன். சாரி கேஸ் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் ஒரு விஎம் வச்சிருக்கேன், அந்த விஎம்க்கு 64 GB வந்து மெமரி அலோகேட் பண்ணிருக்கேன். அப்ப 64 GBல இது இந்த விஎம் இந்த 64 GB எங்க ஒர்க் ஆகும்? சிபியூ பாத்தீங்க அப்படின்னா CPU அலோகேட் பண்ணிருக்கேன். இது எங்க ஒர்க் ஆகும்? இது ரெண்டுமே எங்க ரெஃப்ளெக்ட் ஆகும்? சிபியூ மெமரி எங்க ரெஃப்ளெக்ட் ஆகும், எங்க ஒர்க் ஆகும்? யாரா சொல்ல முடியுமா? நான் ஒரு விர்ச்சுவல் மிஷினுக்கு சிபியூ மெமரி அலோகேட் பண்றேன், அது எங்க இருந்து எடுத்துக்கும்? ESXi இருந்து எடுத்துக்கும். இந்த சிபியூ மெமரி எங்க போய் உட்காரும், எங்க ஒர்க் ஆகும்? எனிபடி? ஹோஸ்ட் இல்ல ஹோஸ்ட் கிடையாது. இல்ல ஹோஸ்ட்ல இருந்து நான் வந்து அலோகேட் பண்ணிருக்கேன். நான் அந்த ஹோஸ்ட்ல இருந்து தான் சிபியூ மெமரி அலோகேட் பண்ணிருக்கேன். இது யார் இந்த இதை யூஸ் பண்ணுவா? இந்த 64 GB ரேமையும் 16 CPU யார் யூஸ் பண்ணுவா? விஎம் யூஸ் பண்ணுது. எஸ், விர்ச்சுவல் மிஷின் தான் யூஸ் பண்ணுது. விர்ச்சுவல் மிஷின்ல எங்க விர்ச்சுவல் மிஷினுக்குள்ள யார் யூஸ் பண்றா? ஆப்பரேட்டிங் சிஸ்டம். எக்ஸாக்ட்லி, அதுதான் பாயிண்ட். ஆப்பரேட்டிங் சிஸ்டம். விர்ச்சுவல் மிஷின் அப்படிங்கிறது உடல். அந்த உடலுக்கு நீங்க ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னு ஒரு உயிர் கொடுத்தாதான் அது செயல்படும். நீங்க ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணலாட்டி ஒரு டெட் பாடி எப்படி இருக்குமோ அதுதான் விர்ச்சுவல் மிஷின். நீங்க அந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றீங்கன்னா அதுக்கு உயிர் குடிக்கிறேன்னு அர்த்தம். நீங்க எம்டியா ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணலாம், பட் அந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து யாரும் ஒர்க் பண்ணாது, எதுவுமே பண்ணாது. பட் அந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு நீங்க அந்த விர்ச்சுவல் மிஷின்ல ஒரு கெஸ்ட் ஓஎஸ் நம்ம ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணல, அதுக்கு பேர் கெஸ்ட் ஓஎஸ். நோட் பண்ணிக்கோங்க guys, இது முக்கியமான பாயிண்ட். கெஸ்ட் ஓஎஸ் டெக்னிக்கல் வேர்டு இது. ஒரு விர்ச்சுவல் மிஷின்ல நீங்க ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றீங்க இல்லையா, அதுக்கு பேரு கெஸ்ட் ஓஎஸ். எய்தர் அந்த கெஸ்ட் ஓஎஸ் விண்டோஸா இருக்கலாம், லினக்ஸ் CentOS இருக்கலாம், ரெட் ஹாட் சர்வரா இருக்கலாம், உபுண்டுவா இருக்கலாம், டிபியான் சர்வரா இருக்கலாம், விண்டோஸ் சர்வர் 2016 இருக்கலாம், 2019 இருக்கலாம், விண்டோஸ் 7 இருக்கலாம், விண்டோஸ் 11 இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். பட்
தட் இஸ் கால்ட் கெஸ்ட் ஓஎஸ். ஒரு விர்ச்சுவல் மிஷின் நான் வந்து 64 GB ரேம் 16 GB நான் கொடுக்குறேன் அப்படின்னா இது வெறும் உடல் தான். அதுல நான் ஐஎஸ்ஓ மவுண்ட் பண்ணி, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஐஎஸ்ஓ மவுண்ட் பண்ணி ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றேன். தட் இஸ் கால்ட் கெஸ்ட் ஓஎஸ். லைக் அந்த அந்த விர்ச்சுவல் மிஷின்ல இன்ஸ்டால் பண்ற ஓஎஸ் பேர் கெஸ்ட் ஓஎஸ். அப்ப அந்த கெஸ்ட் ஓஎஸ் தான் இதை யூட்டிலைஸ் பண்ணும். 64 ஜிபியும் 16 ஜிபியும் யூட்டிலைஸ் பண்ணும். சரிங்களா? இப்ப இந்த பாயிண்ட் நான் இங்க ஏன் வரேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட கம்மியான அப்ளிகேஷன் தான் இப்ப ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த 64 ஜி விஎம்மோட பியூட்டி என்ன தெரியுமா? ஒரு சூப்பர் பியூட்டி வித் இந்த விஎம்ஆர்ல ஒரு செம்ம பியூட்டியான ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் இருக்குது. 64 ஜிபில இந்த 12 ஜிபி தான் யூஸ் ஆகிட்டு இருக்கு. மிச்சம் எவ்வளவு இருக்குது? 34 64 ஜிபில 12 ஜிபி எத்தனை? சரி 10 ஜிபி வச்சுக்கிறேன், அப்பதான் கணக்கு கரெக்டா இருக்கும். சரி, ஒரு இந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு என்ன சர்வர் வச்சுக்கலாம், ஒரு அப்ளிகேஷன் சர்வர். அந்த அப்ளிகேஷன் சர்வர் வந்துட்டு காலையில 9 மணில இருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் ஹெவியா யூஸ் ஆகும். விச் மீன்ஸ் 64 ஜிபில ஆல்மோஸ்ட் 60 ஜிபி யூஸ் ஆயிரும், யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். பட் ஆஃப்டர் தட், போஸ்ட் தட் 6 மணிக்கு மேல அந்த அப்ளிகேஷனை யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இது இந்தியன் பிசினஸ் டைம்ல இருந்தா சொல்றேன். இது யூஎஸ் பிசினஸ் டைம் வந்து நைட்டு. இந்தியன் பிசினஸ் டைம் வந்துட்டு மார்னிங் 9 to 6. இதான் இந்தியன் பிசினஸ் டைம். ஸோ இந்தியன் பிசினஸ் டைம் பொறுத்த வரைக்கும் 9 மணில இருந்து 6 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த விர்ச்சுவல் மிஷின் ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்ப அதோட 64 ஜிபி ஃபுல் யூட்டிலைசேஷன் அதை எடுத்துக்கும். சரிங்களா? ஸோ அப்படி எடுத்துக்கும். போஸ்ட் 6 மணிக்கு மேல அப்படியே அந்த 64 ஜிபில அலோகேட் பண்ண ரேம்ல வந்து ஒரு 10 ஜிபி தான் யூஸ் ஆகிட்டு இருக்கும். நைட்டு ஃபுல்லா 10 ஜிபி தான் யூஸ் ஆகும். எகைன் மார்னிங் அந்த அப்ளிகேஷன் சர்வர் வந்து நிறைய யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. விச் மீன்ஸ் அந்த அப்ளிகேஷன் நிறைய பேர் ஆடிப் எடுக்கிறாங்க வச்சுப்போம். லைக் அது வந்து ஒரு .NET அப்ளிகேஷன் சர்வர் வச்சுப்போம். ஒரு 10 எம்ப்ளாயி இருக்காங்க, அவங்க எல்லாமே கோடர். சரிங்களா? கோடு டெவலப் பண்றவங்க. அப்ப அந்த 10 பேருமே அந்த பர்டிகுலர் டைம்ல அந்த விஎம் ஆடிப் எடுக்கிறப்ப அதோட கெஸ்ட் ஓஎஸோட மெமரி யூசேஜ் அதிகமாகும். போஸ்ட் 6 மணிக்கு மேல அவங்க எல்லாமே லாக் அவுட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஜெனரல் ஷிஃப்ட்ல இருப்பாங்க, லாக் அவுட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்ப 6 மணிக்கு மேல அதோட யூசேஜ் வந்து பிலோ 10 ஜிபிக்கு வந்துடும். அப்ப அந்த ரிமைனிங் ரிசோர்ஸ் இருக்கு இல்லையா, அதை வேற விஎம் யூஸ் பண்ணிக்கும். இதுதான் விஎம்மோட பியூட்டியே. நீங்க கேட்டீங்களா எனக்கு ஒரு கொஸ்டின், நம்ம கிளஸ்டர்ல வந்துட்டு ஏன் வந்து ஒரு ESXi ஆட் பண்றோம், அது ESXi ஆட் பண்ணா அதுல ரிசோர்ஸ் வந்து ஷேர் ஆகுமா கேட்டா, எஸ் டெஃபினட்டா ரிசோர்ஸ் வந்து ஷேர் ஆகும். எப்படி ஷேர் ஆகும்னா இந்த மாதிரி ஷேர் ஆகும். ஒரு விஎம்க்கு நான் 64 ஜிபி அலோகேட் பண்ணிருக்கேன், அது ஆனா 10 ஜிபி தான் யூஸ் ஆகிட்டு இருக்கு. அப்ப ரிமைனிங் இருக்கிற அந்த ரிசோர்ஸ் வந்து கேன் யூஸ் இட் பை எனி அதர் விஎம். தட் இஸ் a VMware பியூட்டி. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி இப்போ ஒரு டவுட், இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கு, இப்போ ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட்ல யூஸ் பண்ணிட்டே இருக்கிறப்போ சப்போஸ் அந்த அப்ளிகேஷன் சர்வருக்கு வந்து ஸ்பேஸ் பத்தலை, இந்த மெமரி பத்தலை அப்படின்னா பக்கத்துல இருக்கிற இன்னொரு விஎம்ல இருந்து எடுத்துக்குமா அந்த மெமரியை? சரி, விஎம்ல இருந்து எடுத்துக்காது, ரிசோர்ஸ் ஹோஸ்ட்ல இருந்து எடுக்கும். நல்லா நான் வச்சுக்கோங்க, ஹோஸ்ட்ல இருந்து எடுத்துக்கும். கம்ப்யூட் ரிசோர்ஸ் allocate by ESXi host, not from ESXi host ன்னு சொல்லுங்க. ஓகே, எஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அகைன் நைட்டு 6 மணி, ஈவினிங் 6 மணி ஆயிடுச்சு, எல்லாருமே லாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்ப வந்து பிலோ 10 ஜிபிக்கு வந்துருச்சு. எகைன் மார்னிங் 9 மணிக்கு அவங்க வர்றாங்க, எல்லாருமே ஒரு 10 பேர் அந்த சர்வர் ஆடி போயிருக்காங்கன்னா ஆல்ரெடி யூசேஜ் அதிகமாகும். தென் அந்த மெமரி வந்து ஆட்டோமேட்டிக்கா எங்க இருந்து அலோகேட் ஆகும்? ஹோஸ்ட்ல இருந்து அலோகேட் ஆகிக்கும், ESXi ஹோஸ்ட்ல இருந்து அலோகேட் ஆகிக்கும். தென் 64 ஜிபியை தாண்டி போகுது அப்படின்னா அது ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம புரியுதா உங்களுக்கு? அதுக்கு எவ்வளவு ரேம் கொடுத்துருக்கோம் அதை தாண்டி எக்ஸீடா போகக்கூடாது. உதாரணத்துக்கு 10 பேர் ஒர்க் பண்ற ஆடிபி எடுக்கிற சர்வரை 15 பேர் ஆடிபி எடுத்தாங்கன்னா சர்வர் உட்காந்துரும். அப்ப 64 ஜிபி பத்தாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நீங்க டவுன் டைம் வாங்கி அந்த விஎம்மோட ரிசோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த மாதிரி இந்த டைம்ல நிறைய பேர் அக்சஸ் பண்றாங்க, விஎம்மோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஸ்லோவா இருக்குது, ஸோ உங்க மேனேஜர் அப்ரூவல் வாங்கி எனக்கு ஒரு 128 ஜிபி கொடுங்க, ரேம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். எக்ஸீட் ஆச்சு அப்படின்னா அது எக்ஸீட் ஆனதுதான், அதை வேற எங்க இருந்து எடுக்க முடியாது. பட் அது பிலோ 64 ஜிபில இருந்து 10 ஜிபி வருது, ரிமைனிங் வந்துட்டு வேற யூஸ் பை எனி அதர் விஎம்.
ஸோ அப்போ கம்மியா கம்மியா இருக்கிறப்போ வந்து அப்போ 64 ஜிபி அது ஆக்சுவலாக ஒரு ESXiலேருந்து விஎம்க்கு அசைன் பண்ணிட்டாங்க. 64 ஜிபியில் வந்து ஒரு 10 ஜிபி தான் யூஸ் பண்ணுறதுனா பேலன்ஸ் இருக்கிறத விஎம்க்கு அசைன் பண்ண அந்த பேலன்ஸ் இருக்கிற ஜிபியை வந்து வேற ரிசோர்ஸ்க்கு அது கொடுத்துருங்க. ஆமா, வேற விஎம் யூஸ் பண்ணிக்கலாம். மேபி ESX ஹோஸ்ட்ல யூஸ் பண்ணலாம் அல்லது வேற விஎம் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸீட் ஆகக்கூடாது. எக்ஸீட் ஆகக்கூடாது. சேம் இதே மாதிரி இன்னொரு விஎம் இருக்கும் இல்லையா? அப்ப அந்த விஎம் வந்து திடீர்னு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அதே ESX ஹோஸ்ட்ல 2 சர்வர் ஒரு 5 சர்வர் ஆனாது. 5 சர்வர் வந்து பேஸ்ட் ஆன் இந்தியன் பிசினஸ் ஹவர்ஸ், 5 சர்வர் வந்து பேஸ்ட் ஆன் US பிசினஸ் ஹவர்ஸ். அப்ப இந்தியன் பிசினஸ் ஹவர்ஸ் 9 to 6 அந்த சர்வர்லாம் அந்த 5 சர்வர் வந்து ரொம்ப பிஸியா இருக்கும். லைக் 64 ஜிபில ஆல்மோஸ்ட் 64 ஜிபி எடுத்துக்கும். 6 மணிக்கு மேல அப்படியே 10 ஜிபி ஆயிரும். தென் 6 மணிக்கு மேல US பிசினஸ் ஹவர்ஸ் ஆரம்பிச்சிடும். தென் அகைன் வேற சர்வர் இருக்குல்லையா, அது அந்த ரிசோர்ஸ் எடுத்துட்டு அது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். இது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்படித்தான் நடக்கும் பேக்ரவுண்ட்ல. இது ஒரு VMware ஒரு ஒன் ஆஃப் த ஃபீச்சர் இது. சரிங்களா? அப்ப நீங்க ஒரு விர்ச்சுவல் மிஷின் வந்து ஒரு ESX ஹோஸ்ட்ல வைக்கீங்க அப்படின்னா அந்த விர்ச்சுவல் மிஷின் அங்கேயே இருக்காது. அது பேஸ்ட் ஆன் அந்த யூசேஜை பொறுத்து மைக்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ESX ஹோஸ்ட்ல வந்துட்டு ரிசோர்ஸ் அதிகமா இருக்குது. ESX ஹோஸ்டோட ரிசோர்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த விர்ச்சுவல் மிஷின் மைக்ரேட் ஆகும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ESX ஹோஸ்ட்ல ரிசோர்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 90% ஆயிடுச்சு. அப்ப DRS என்ன பண்ணுவார் தெரியுமா? ஆட்டோமேட்டிக்கா VM மைக்ரேட் பண்ணி இங்க கொண்டு வந்துருவாரு. எகைன் இந்த விர்ச்சுவல் மிஷின்ல 80% ஆயிடுச்சு. ஓகே, DRS இவரை மைக்ரேட் பண்ணி இங்க கொண்டு வந்துருவாரு. எகைன் இதுல வந்துட்டு 60% வந்துடும். இதுல ரிசோர்ஸ் அதிகமாகுது. எகைன் DRS இந்த VM மைக்ரேட். ஸோ அந்த கிளஸ்டருக்குள்ள எத்தனை ESX ஹோஸ்ட் இருக்கோ அத்தனை ESX ஹோஸ்ட்ல அந்த விர்ச்சுவல் மிஷின் ரன் ஆகிட்டே இருக்கும். அது எங்க ரன் ஆகுது யாருக்கும் தெரியாது. சரி, யாருக்கும் தெரியாம நம்ம பார்த்துக்கலாம். பட் இன்னைக்கு ரன் ஆகிற விர்ச்சுவல் மிஷின் இன்னைக்கு தான் ரன் ஆகணுமா கேட்டா எஸ், நாளைக்கு வேற இதுல ரன் ஆகும். அப்ப நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கலாம், இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு, எனக்கு வந்து இந்த ஒரு விர்ச்சுவல் மிஷின் இந்த ESX எல்லாம் ரன் ஆகணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் போட்டா அது போடலாம். இப்ப நான் அது ஒரு சர்டன் ரூல்ஸ் இருக்குது, அந்த மாதிரி போட்டுக்கலாம். அது வந்து வேற டாபிக், அதை பத்தி நான் லேட்டா எடுக்கிறேன். ஓகேங்களா? சோ இப்போதைக்கு இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. வித்தின் கிளஸ்டருக்குள்ள DRS வந்து ரிசோர்ஸை மைக்ரேட் பண்ணும், கம்ப்யூட் ரிசோர்ஸை மைக்ரேட் பண்ணும், விச் மீன்ஸ் VM மைக்ரேட் பண்ணும். தட் இஸ் கால்ட் ஆட்டோ vMotion. vMotion அப்படிங்கிற ஒரு டெக்னிக் மூலமா vMotion அப்படிங்கிற டெக்னிக் மூலமா தான் DRS வந்து ஒர்க் ஆகுது. vMotion இல்லாட்டி DRS நத்திங். ஸோ DRS அப்படிங்கிற ஒரு செட்டிங்ஸை நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா vMotion நடக்கும். அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க எதுவுமே மானிட்டர் பண்ண தேவையில்ல. அதுவா VMல மைக்ரேட் ஆகி ஒரு ESX ஹோஸ்ட் இன்னொரு ESX ஹோஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா மைக்ரேட் ஆகும். புரிஞ்சுதா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இந்த கான்செப்ட்ல ஏதாவது டவுட் இருக்கு? கான்செப்ட் புரிஞ்சுதா? நான் ப்ராக்டிகலா இருக்கிறது காமிக்கிறேன். ஜி இப்போ ஆக்சுவலாக அது வந்து DRS வந்து ரிசோர்ஸை வந்து மேனேஜ் பண்ணுது, பட் அதை மைக்ரேட் பண்ணுறதுக்கு vMotion ஹெல்ப் பண்ணுது ஜி. எஸ் அப்சல்யூட்லி. ஸோ DRSோட டெஃபினேஷன் சொல்ல போனோம்னா DRS load balancing the resource within a cluster. என்ன பண்ணிச்சுக்கோங்க, DRS load balancing the resource within a cluster. ஒரு கிளஸ்டருக்குள்ள DRS வந்து ரிசோர்ஸ் வந்து லோட் பேலன்ஸ் பண்ணும். அந்த ரிசோர்ஸ் வந்து கம்ப்யூட் ரிசோர்ஸ், CPU and memory தான் அந்த கம்ப்யூட் ரிசோர்ஸ் நம்ம சொல்றோம். கிளஸ்டருக்குள்ள இருக்கிற ESX ஹோஸ்டுக்குள்ள அது மைக்ரேட் பண்ணிக்கும் DRS வந்து. இந்த கான்செப்ட்ல யாருக்கும் டவுட் இருக்கா? இந்த கான்செப்ட்ல யாருக்கு டவுட் இருந்தா கேளுங்க. தென் நெக்ஸ்ட் நான் காமிக்கிறேன், வேற ப்ராக்டிகலா காமிக்கிறேன். இப்போ இந்த DRS இது பண்றது வந்து வேற என்னென்ன ப்ரீ செக்ஸை வந்து செக் பண்ணும்? அந்த ஆப்ஷன் இப்போ VMs மைக்ரேட் ஆகுது எதனா சம்டைம்ஸ் ஃபெயில் ஆகும். அது என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து ஃபெயில் ஆகுது? ஆக்சுவலி அது ட்ரபிள் ஷூட்டிங் கிளாஸ்ல நான் சொல்லி தருவேன். இப்போ உங்களுக்கு சொன்னால் புரியாது. என்னன்னா ஓகே, நான் சொல்லிருக்கேன், இந்த vMotion has to meet some certain conditions. இப்ப DRS வந்து vMotion மூலமா தான் VM மைக்ரேட் பண்ணுது. So that vMotion has to meet certain conditions. அது என்னென்ன கண்டிஷன் அப்படிங்கறத நான் நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல சொல்றேன். இப்ப கிளாஸ் சொன்னா புரியாது. லைக் சேம் நெட்வொர்க்கா இருக்கணும், சேம் ஸ்டோரேஜா இருக்கணும், CPU கம்பேட்டபிலிட்டி இருக்கணும், சேம் ப்ராசஸர் லைக் சேம் இன்டெல்லா இருக்கணும், சேம் AMD இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டும்தான் அந்த VM வந்து மைக்ரேட் ஆகும், இல்லாட்டி மைக்ரேட் ஆகாது. ஓகேங்களா? ஓகே. பட்
DRS only applicable for within a cluster. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். வேற கிளஸ்டருக்கு மைக்ரேட் பண்ணுமா கேட்டா கண்டிப்பா டிஆர்எஸ் மைக்ரேட் நம்ம மைக்ரேட் பண்ணலாம். சரி, நீங்க மேனுவலா ஒரு விர்ச்சுவல் மிஷினை ஒரு கிளஸ்டர்ல இருந்து இன்னொரு கிளஸ்டருக்கு மைக்ரேட் பண்ணலாம், அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா டிஆர்எஸ் மைக்ரேட் பண்ணுமா கேட்டா டிஆர்எஸ் பண்ணாது. only applicable for cluster level setting. DRS is applicable for DRS and HA applicable for cluster level settings. ஓகேங்களா? fine. So இப்ப நான் பிராக்டிகலா காமிக்கிறேன்.